ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் கருடன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி விடுதலை அப்படின்ற படத்தை முக்கியமான கதாபாத்திரம், அதாவது கதாநாயகன் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அந்த படத்தில் வந்து நல்லாவே நடிச்சு கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கதாநாயகனை நடிக்கக்கூடிய ஒரு படம், அதாவது முக்கிய கேரக்டரில் நடிக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களுக்கு கருடன் படம் தான். ஸோ விடுதலை அளவுக்கு இந்த படமும் அவருக்கு வந்து வெற்றியாக அமையுமா, அந்த படம் மாதிரி இந்த படம் கை கொடுத்துருக்கா அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்துருவோம். உன்னி முகுந்தன், சசிகுமார் இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. சசிகுமார் பார்த்தீங்கன்னா ஊரில் பெரிய மனுஷன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கம்பீரமான இடத்துல இருக்காப்புல, ஒரு கையிலையும் வந்து பணம் புழங்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ உன்னி முகுந்தன் பார்த்தீங்கன்னா வாழ்ந்து கட்ட குடும்பம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி அப்போ நல்லா இருந்தவங்க இப்போ வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ முக்கியமான கதாபாத்திரமான சூரி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னி முகுந்தன் அவரோட ஃபேமிலிக்கு வந்து இவர் வந்து ரொம்பவே கடமைப்பட்டனால ஸோ உன்னி முகுந்தன் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்வாசி, அதாவது அவருக்காக உயிரியே கொடுக்கக்கூடிய ஒரு விஸ்வாசியாக வந்து வாழ்ந்து வராரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன்னி முகுந்தன் அவர்களுக்கும் சசிகுமார்களுக்கும் ஒரு விரிசல் வருது. அந்த விரிசல்னால இவங்க ரெண்டு பேரும் பெரிய நிலைமை வருது. ஸோ அதுக்கப்புறம் சூர்யா அவர்கள் வந்து இவர் கூட நின்றாரா, இல்லை அவர் கூட நின்றாரா, உண்மை பக்கம் நின்றாரா, இல்லை பொய்யான அந்த ஒரு வழியில் வந்து நிற்கிறாரா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. இந்த மாதிரி கதைகள் வந்து பல கதைகள் வந்து ஆல்ரெடி வந்திருந்தாலும் இந்த படத்தோட திரைக்கதையை வந்து அமைச்சது வந்து சூப்பராகவே இருந்தது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு ஸ்டோரி மாதிரி தான் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வல் பிளாக்லாம் சூப்பராகவே இருந்தது. சூர்யா அவரோட நடிப்புலாம் தரமாகவே இருந்தது இந்த படத்தில். முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா அவரோட ஒவ்வொரு டைலாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லென்த் டைலாக் பேசுகிறார் அப்படின்னா அதுவுமே சூப்பராகவே பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் எடுத்திங்கன்னா அது மாதிரி நார்மலாக கொண்டு போய் கிளைமேக்ஸும் வந்து ஒரு 30 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் நடித்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்தில் வந்து நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான கேரக்டர் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது சூர்யா அவரோட கேரக்டர் தான். அந்த கேரக்டர் ரொம்பவே வந்து இந்த படத்தில் காமெடி பண்ணுற ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரியே தெரியாது. இதுக்கு முன்னாடி பார்த்த சூரிக்கும் இந்த படத்தில் பார்க்குற ஒரு சூரிக்கும் ஒரு நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த படம் இந்த வீக்கெண்டில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறேன், பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.